உங்கள் விஜய். Best Supporting Actor Female. Close Up Vijay Awards powered by Kohinoor. இது அசல் பாஸ்மதியில் அடுத்ததா பார்க்க போகிறது Best Supporting Actor Female. அண்ட் இந்த விருதை கொடுக்கறதுக்காக வர போகிறவங்க 3 அழகான பெண்கள். ஒருத்தர் தேவயானி, பூர்ணா அண்ட் சுனைனா. The nominees are Best Supporting Actor Female. The nominees are பாம்புக்கு கூட வாழணும்னு நினைக்காத. Saranya for தென்மேற்கு பருவக்காற்று. எந்த நேரம் எது செய்யும் தெரியாது, எப்ப கொத்தும் தெரியாது. Susan for Maina. தல தீபாவளிக்கு போறோமா இல்லையா சொல்லிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் கழட்டி போட்டு மத்த வேலையை பார்ப்பேன். இப்ப போற வரவெல்லாம் என்ன பிச்சி பிச்சி தின்னுட்டு காசைய. Snigdha for Nandalala. முதல்ல என் உடம்பு நரைச்சு, இப்ப மனசு கூட நறுது. யார் பத்தல சொன்ன? யார் பத்தல சொன்ன? பேசுவாங்க. யார் பத்தல சொன்ன? Abhirami for Angadi Teru. 2 வருஷம் ஒரு குறிக்கு மாறி மாறி லவ் பண்றதுக்கு நானா பேசுமா? குழந்தைங்க தூங்குதா இல்லையான்றது அம்மாவுக்கு தான் தெரியும். அது ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக் குழந்தைங்களுக்கு கூட தெரியாது. Sangeeta for Manmadan Ambu. நிஜமாவே தூங்குற குழந்தைக்கு லேசா கால் கட்ட விரல் ஆடும். And the winner is And the best supporting actor female award goes to Saranya Ponvannan. காட்டு பிறந்த தாயே, என்ன கண்ணோடச்சு வளர்த்த நீயே, முள்ளு காட்டி உழைச்ச தாயே, என்ன முள்ளு தைக்க விடல நீயே, காடைக்கும் காட்டுக்குருவிக்கும் எண்ணம் புதருக்குள் இடமுண்டு, கோடைக்கும் அடிக்கும் குளிருக்கும் தாய் ஒதுங்கத்தான் இடமுண்டா, கரட்டு மேட்டையே மாற்றினா அவ கல்ல புரிஞ்சுக்க. எனக்கு என்னமோ 4 கதாநாயகி நிற்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பூர்ணாவை என்ன சொல்கிறீங்க? கலாய்கிறீங்களா பூர்ணாவை? இந்த கோத்தூர்ற வேலையெல்லாம் வேணாம். உனக்கு பூர்ணாவை பிடிக்குன்னா தனியாக பேசிக்க. ஓகே மேம், எப்படி தொடர்ந்து விருதுகள் 100 படம் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஆள் அப்படியே இருக்கீங்க இல்லையா? எல்லாம் அம்மா மாதிரி தாங்க பண்ணுறாங்க அப்படின்னு. ஒரு அம்மா கதாபாத்திரம் அப்படிங்கிற, ஏன்னா இப்போ தென்மேற்கு பருவ காற்றில் வந்து அதுக்கு முந்தின படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு அம்மா. இதில் ஒரு சீருகிற அம்மா, சீர்றது, சினுங்கிறது, அழுகிறது, சிரிக்கிறதுன்னு எல்லா பாவனையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டராக ரொம்ப மோல்டாக இருக்கீங்க இன்னைக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த விருது கிடைத்தது? விருது கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ தான் வந்தேன்லாம் சொல்கிறீங்க. இப்போல்லாம் ஒன்றும் வரல. நான் வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 87 நாயகன். அதனால் 20 வருஷமாக உழைச்சி இவ்வளோ லேட்டாக கிடைக்குது, அதுதான் உண்மை. ஆனால் எனக்கு ஹீரோயினாக பண்ணும்போதெல்லாம் கிடைக்காத அவார்டெல்லாம் எனக்கு அம்மா கேரக்டராக நடிக்கும்போது தான் கிடைக்குது. அது ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் அம்மா கேரக்டர் பண்ண ஆரம்பிக்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இனிமே இதுதான் கிடைக்கும், பண்ணால் என்ன அப்படிங்கிற ஆட்டிடியூட் மட்டும்தான் இருந்தது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வெல்விஷர்ஸ்லேருந்து எல்லாருமே என்கிட்ட ஏன் அம்மாவாக நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்காத ஆள் கிடையாது. ஆனால் அம்மா தான் கிடைக்கும், வேறணும் கிடைக்காதுன்னு அவங்கக்கிட்ட டைரெக்டாக சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் அவ்வளோ, அதாவது சரி நடிக்கலாம் அப்படின்னு மட்டும் நடித்து வெறும் ஹார்ட் ஒர்க்கால் நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறத கூட நல்லா செய்யணுங்கிற எண்ணம் இருந்தது. அண்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்து இது ஒரு படத்தில் கிடச்ச சக்ஸஸ் கிடையாது. பிகினிங்லேருந்து நான் என்னுடைய எல்லா இயக்குநர்களுக்கும் நன்றி சொல்லணும். அமீர் சார், சேரன் சார், விஜய், சர்க்குடம், எல்லா இயக்குனர், திருமுருகன், எல்லாரும் எனக்கு ஒரு டைமென்ஷன் வித்தியாசமாக எனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னை பற்றி அப்படி ஒரு கற்பனை பண்ணி கொடுக்க முடிஞ்சது என்னுடைய அதிர்ஷ்டம் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுனால தான் எனக்கு ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. ஸோ தேங்க்ஸ் டு மை டைரக்டர்ஸ். என்னை ரசித்த ரசிகர்களுக்கு நன்றி. எனக்கு இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணுறதுக்கான
சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த என் கணவருக்கு நன்றி, என் குடும்பத்துக்கு நன்றி. இந்த மாதிரி நான் நல்லா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இப்போ உயிரோடு இல்லாத என்னோட தாய், என் கூடயே இருக்கிற என்னோட தந்தை, எல்லாருக்கும் நன்றி, இறைவனுக்கு நன்றி. தேங்க்யூ. அண்ட் சரண்யா மேம், சீரியஸ் ரோல்ஸ் ஓகே, பட் காமெடி ரோல்ஸும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்களே, எப்படி அதாவது? ஆக்சுவலாக எனக்கு அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு காமெடி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது செய்ய முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் காமெடி ரோலெல்லாம் ஒன்றும் பண்ணல, அந்த சீக்வன்ஸ் காமிக்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் கலவாணி படத்தில் ஹீரோவை பார்த்து சொல்லுவீங்களா, அந்த டைலாக் ஒரு வாட்டி சொல்ல முடியுமா? அது என்னைய பார்த்து சொன்னீங்கன்னா நானாவது எதனாவது டாப்பாக வரேன் நான். ஒரு வாட்டி சொல்லுங்க மேம் எங்களுக்காக. ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா டாப்பாக வருவான்னு பட்டிக்காடு ஜோசியர் சொல்லியிருக்கார். நீங்கள் வேணா பாருங்க, அதெல்லாம் அவன் டாப்பாக வருவான். ஆஹா, அட எனக்கு நானே கேட்டு வாங்கிட்டு ஒரு பாராட்டு. தேங்க்யூ ஸோ மச் சரண்யா மேம், தேங்க்யூ ஸோ மச்.